பேசும் தலைமை நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். உலகத்தையே அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் பருவநிலை மாற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. பனிப்பாறைகள் உடைந்து உருகி கடல் மட்டம் உயர்வது உலகத்தையே அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் பனிப்பாறைகள் உருகுவது தொடர்பாக தொடர்ந்து ஆய்வுகள் மேற்கொண்டு வரக்கூடிய ஒரு ஆராய்ச்சியாளரை தான் இந்த பேசும் தலைமை நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்க இருக்கிறோம். அவரை பற்றி ஒரு அழகான முன்னோட்டத்தோடு நம்ம பயணிக்கலாம். இன்றைய காலகட்டத்தில் உலகையே அச்சுறுத்தி கொண்டிருக்கும் ஒரு சொல் பருவநிலை மாற்றம். பருவநிலை மாற்றத்தினால் ஏற்படும் ஆபத்துகள் குறித்து தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்துக் கொண்டு வருகின்றனர் சூழலியல் விஞ்ஞானிகள். பருவநிலை மாற்றத்தின் காரணமாக பனிப்பாறைகள் உருகுவதால் கடல் மட்டம் உயர்ந்து பல நகரங்கள் மூழ்கும் அபாயம் இருப்பதாக குறிப்பிடுகின்றார் புவியியலாளர் ஸ்ரீதர் ஆனந்த கிருஷ்ணன். பனிப்பாறைகள் எவ்வளவு வேகமாக உருகி கொண்டிருக்கின்றன என்பது குறித்து ஆராய்ச்சி செய்து வரும் ஸ்ரீதர் ஆனந்த கிருஷ்ணன் இதற்கென அண்டார்டிகா துருவப் பகுதிக்கு 25 முறை சென்று வந்துள்ளார். இவரது தொடர் ஆராய்ச்சிகளை பெருமைப்படுத்தும் விதமாக அண்டார்டிகாவில் உள்ள ஒரு பனிப்பாறைக்கு இவரது பெயரை வைத்து பெருமைப்படுத்தி இருக்கிறது காலநிலை மாற்ற ஆய்வுலகம். கல்வி உலகம் கொண்டாடும் கல்வியாளர் ஆனந்த கிருஷ்ணனின் மகனான ஸ்ரீதர் ஆனந்த கிருஷ்ணன் அமெரிக்காவில் பொறியியல் படித்துக் கொண்டிருக்கும் போதே புவிசார் அறிவியலின் மீது கொண்ட ஆர்வம் காரணமாக அந்த துறையின் மீது தனது கவனத்தை செலுத்தினார். உறை பனி பிரதேசமான அண்டார்டிகா மற்றும் கிரீன்லாந்து பகுதிகளில் உருகும் பனிப்பாறைகள் குறித்து தொடர்ந்து ஆய்வுகள் மேற்கொண்டு வரும் இந்த புவிசார் அறிவியலின் ஆதவன் அண்டார்டிகா துருவப் பகுதியில் தான் சந்தித்த செழிப்பான அனுபவங்கள் குறித்தும் புவிசார் அறிவியல் துறையின் எதிர்காலம் மற்றும் வேலைவாய்ப்புகள் குறித்தும் மனம் திறந்து பேசுகின்றார். இன்றைய நம் பேசும் தலைமையில். என்ன நேயர்களே, முன்னோட்டத்திலே நீங்க பார்த்திருக்கலாம், புவிசார் அறிவியலின் ஆதவன் புவியியலாளர் திரு ஸ்ரீதர் ஆனந்த கிருஷ்ணன் அவர்களைத்தான் இன்றைய பேசும் தலைமை நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்க இருக்கிறோம். உலகை அச்சுறுத்தக்கூடிய பனிப்பாறைகள் உடைவது குறித்தும் சுற்றுப்புற சூழல் குறித்த அறிவியல் குறித்தும் நம்ம நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வாருங்கள் நேயர்களே. வணக்கம் சார். தேங்க்யூ. பனிப்பாறைகள் உடைவது, பருவநிலை மாற்றம் தொடர்பாக தொடர்ந்து செய்திகள்லாம் நம்ம பார்த்துட்டு வரோம். அது பற்றி ஆய்வுகள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இப்போ கிரீன்லாண்ட்லேருந்து மெட்ராஸ்க்கு வந்து இருக்கிறீங்க, வெயில் எப்படி இருக்கு? வெயில் நல்லா தான் இருக்கு. கிரீன்லாண்ட் ரொம்ப 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 கோல்டாக இருந்தது, -20 degrees. நீங்கள் +30 degrees. ஸோ ஃபைனலி ஐம் ஸ்டார்டிங் டு எப்படி வெயில் என்ஜாய் பண்ணுறீங்களா? அவ்வளோ நல்லா என்ஜாய் பண்ணுறேன். ரொம்ப கோல்டாக இருந்தது அங்கே. ஸோ இப்போ நான் ஐம் ட்ரைங் டு ஸ்டே வார்ம், ஸ்டே ஹாப்பி. தொடர்ந்து தமிழ்நாட்டிலையும் கூட வந்து மாணவர்கள் எல்லாம் கூட படிப்பாங்க, செய்திகளில் வருது இந்த பருவநிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்ச் அப்படின்றத நம்ம படிச்சுட்டே இருக்கிறாங்க. அது பற்றி ஒரு ஆராய்ச்சியாளராக எப்படி பார்க்குறேன்? எப்படி சி லெவல் சேஞ்ச் ஆகுது, எப்படி அக்ரிகல்ச்சர் சேஞ்ச் ஆகுது, எப்படி கிளைமேட் வெதர் பேட்டர்ன்ஸ் சேஞ்ச் ஆகுது, மழை, ஹீட் அப்படியெல்லாம். பட் என்னுடைய டைரக்ட் ஃபோக்கஸ் இந்த கிளேசியர்ஸ், இந்த பனிப்பாறைகள். ஆமாம். அண்டார்டிகாவில் ஒரு entire continent is covered in the glaciers, in the பனிப்பாறைகள்ல. Over the last 50 years CO2 ரைஸ் ஆகுது, டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது. அந்த பனிப்பாறைகள் எப்படி சேஞ்ச் ஆகுது, எவ்வளோ பெருசாக இருக்குது, எவ்வளோ சின்னதாக இருக்குது, ஆல் தோஸ் திங்ஸ் அங்கே ஆனாக்கா இங்கே மெட்ராஸ் அந்த சி லெவல் எல்லாம் ரைஸ் ஆகும். அதுதான் பார்க்குறது, எப்படி ஹவு ஃபாஸ்ட் அந்த சி லெவல் ரைஸ் ஆகுது. நாங்கள் நிறைய ஆராய்ச்சி கட்டுரைகள், ஆய்வு கட்டுரைகள்லாம் படிக்கிறப்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக உருகிட்டு இருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆமாம், அப்படிதான் உருகுதா? அதுக்கு என்ன காரணம்? கிளைமேட் சேஞ்ச் ஆகுது இல்லை, ஓஷனில் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது, அட்மாஸ்பியரில் ஏர் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது. இந்த பனிப்பாறைகள் they don't like high temperatures. இந்த மெல்ட் ஆகும். அந்த ஐஸ் இருந்தாக்கா, ரெஃப்ரிஜரேட்டரில் ஐஸ் இருந்தாக்கா நல்லா இட் வில் ஸ்டே. வெளியில் if you put it on the ஊறுக ஆரம்பிச்சு, ஆமாம், மெல்ட் ஆகிடும். ஸோ அப்படியே தான் இந்த டெம்பரேச்சர் ரைஸ் ஆனாக்கா இந்த கிளேசியர்ஸ் எல்லாம் they will start to மெல்ட் ஆனாக்கா அந்த சி லெவல் ரைஸ் ஆகும். இந்த பனிப்பாறைகள் உருகுவதாக இருக்கலாம், இந்த பருவநிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்ச் பற்றியெல்லாம் உலக அளவில் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது பற்றிய வல்லுநர்கள்லாம் பேசுகிறாங்க. ஆனால் பெருசாக கன்சென்சஸ் வந்த மாதிரி தெரியல. டெவலப்பிங் கண்ட்ரிஸ், இப்போ இந்தியா, சீனா போன்ற நாடுகள்லாம் டெவலப்டு கண்ட்ரிஸ் எங்கள் மீது நீங்கள் ரொம்ப டிக்டேட் பண்ணுறீங்க, அதெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்லாம் சொல்கிறப்ப ஏன் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்? ஆமாம், சொல்யூஷன் இருக்குது, ஆனால் காசு வேணும். அதுதான். ஸோ மெயின் ப்ராப்ளம் இந்த டெவலப்ட் கண்ட்ரீஸ் லாஸ்ட் 100 years
பெட்ரோல் பர்ன் பண்ணியிருக்காங்க ஃபார் டெவலப்மெண்ட்க்கு. பில்டிங் இண்டஸ்ட்ரியல் பண்ணுறாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க. ஃபார் லாஸ்ட் 100 years வெஸ்ட்டில், யூரோப்பில், யுனைடெட் ஸ்டேட்ஸில் அப்படி பெட்ரோல் பர்ன் பண்ணி கோல் பர்ன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த கிளைமேட் சேஞ்ச் வந்தது. எல்லாரும் பார்க்குறாங்க, ஐயோ கிளைமேட் சேஞ்ச் வந்திருக்கு, என்ன பண்ணுறது. இப்போ சைனால, இந்தியாவில் we also want to build roads, we also want to have cars, we also want to have air conditioning. So இங்கே சொல்கிறாங்க நான் கூட we also want the benefits of it. So it's a fair point. ஆனால் சொல்யூஷன் இருக்குது. சஸ்டெயினபிள் எனர்ஜி ப்ரொடக்ஷன், சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, அதெல்லாம் இப்போ டெவலப் பண்ணோம். அந்த எலக்ட்ரிக் கிரிட் அப்கிரேட் பண்ணோம். அப்படியெல்லாம் பண்ணாக்கா சைனாவில், இந்தியாவில் பெனிஃபிட்ஸ் வரும். பட் எங்கேருந்து காசு வருது அதுதான். ஸோ அதுதான் இண்டஸ்ட்ரியலைஸ்ட் கண்ட்ரீஸ் ஹாவ் டு ப்ரொவைட் மனி ஃபார் அப்கிரேடிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்தியாவில், சைனாவில். இட்ஸ் நாட் ஃபேர். அவங்க எல்லாம் பெனிஃபிட் வந்தது. இப்போ வளர்ந்த நாடுகள் வளர்ந்தாச்சு, ஆமா, வளரும் நாடுகளுக்கு இதெல்லாம் கடைப்பிடிங்கன்னா எப்படி வாய்ப்பு? இட்ஸ் நாட் ஃபேர். இல்லை, நீங்க சொன்னதுலேயே இப்போ நான் புரிஞ்சுக்கிறதுன்றது அனல் மின் நிலையங்களுக்கு பொதுவாக வந்து இந்த நிலக்கரிய கோலை எரிக்கிறதுனால அதுதான் பெரிய அளவுல டேமேஜ் பண்ணுது. அதுதான் பெரிய டேமேஜ். கோல் அண்ட் அந்த கேசலின், பெட்ரோல், அது பர்ன் பண்ணாக்கா 2 எஃபெக்ட் இருக்கு. ஒன்று, இந்த கார்பன் டை ஆக்சைடு CO2 அட்மாஸ்பியரில் போகுது. செகண்ட் எஃபெக்ட் பொல்யூஷன். சின்ன சின்ன பார்ட்டிக்கிள் இருக்குல்ல, ஹியூமன் ஹெல்த்துக்கு அது வெரி பெரிய ப்ராப்ளம். ஸோ இந்த கோல் பர்னிங், அந்த டர்ட்டி பெட்ரோல் பர்னிங், அங்கேருந்து தான் இது வருது, இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டி. ஸோ அதை ரிடியூஸ் பண்ணாக்கா 2 பெனிஃபிட் வரும். அந்த CO2 ரிடக்ஷன், மீனிங் பிளானட் பூரா ஹீட்டிங் வராது. செகண்ட் பெனிஃபிட், ஏர் ரொம்ப க்ளீனாக இருக்கும். ஸோ 2 பெனிஃபிட் இருக்குது. ஆனால் எப்படி ரிப்ளேஸ் பண்ணுறது இந்த கோல் பர்னிங், இந்த பெட்ரோல் பர்னிங் எப்படி ரிப்ளேஸ் பண்ணுறது? எலக்ட்ரிசிட்டி வேணும், பவர் வேணும். ஸோ அதை ரிப்ளேஸ் பண்ணுறதுக்கு அதுதான் சோலார் டெவலப்மெண்ட் ஹேஸ் டு டேக் பிளேஸ். பட் அது எப்படி டெவலப் பண்ணுறது? ஸோ மெனி பீப்புள் நீட் சோலார். ஸோ அதுக்கு தான் தேர் ஹேஸ் டு பி கான்ட்ரிபியூஷன்ஸ் ஃப்ரம் த டெவலப்ட் கண்ட்ரீஸ் to bring up the solar, bring up the electric grid. கரெக்ட். சப்சிடைஸ் இல்லாமல், சப்சிடி கொடுக்காம நீங்கள் ஒன்றும் எப்படி பண்ண முடியாதுன்றது. இந்த கிளைமேட் சேஞ்ச் அப்படின்றது இப்போ இங்கேயே விழிப்புணர்வு இல்லாதவர்கள் கூட எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, மிதமிஞ்சிய மழை பெய்யறப்ப சொல்கிறாங்க கிளைமேட் சேஞ்சுங்க, அதனால தாங்க இவ்வளோ மழை. அதிக வெயில் இருந்ததுனாலும் சொல்கிறாங்க, பெரிய புயல் வருது அப்படின்னாலும் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்றாங்க. இவ்வளவு எஃபெக்ட்டுக்கு அது ஒன்று தான் காரணமாக இருக்கா? ஆமாம். ஸோ கிளைமேட் சேஞ்ச்னா டிஸ்டிங்ஷன் பண்ணும். வெதர் மீனிங் இன்னைக்கு மழை வருமா, நாளைக்கு மழை வருமா, அதெல்லாம் ஷார்ட் டேர்ம் எஃபெக்ட்ஸ். ஸோ அது ஒன்று. அது ப்ரிடிக்ட் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஆனால் லாங் டேர்ம் எஃபெக்ட்ஸ், நெக்ஸ்ட் இயர், 5 years ஃப்ரம் நவ், என்ன will it be warmer, will it be colder, அது ப்ரிடிக்ட் பண்ணலாம். பிகாஸ் யூ கேன் சே CO2 மேலே போகுது, டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது. வெதர் சிஸ்டம் எவ்வளோ காம்ப்ளெக்ஸாக இருக்குது, அதுதான் பெரிய ப்ராப்ளம். இங்கே சின்ன சேஞ்ச் ஆனாக்கா அங்கே பெரிய சேஞ்ச் ஆகுது. அது ப்ரிடிக்ஷன் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட். பட் கிளைமேட் சேஞ்ச் எல்லாம் இன்க்ரீஸிங் எஃபெக்ட்ஸ் ஹியர் ஆர் மேக்கிங் த மான்சூன் சேஞ்சிங். தேர் மேக்கிங் த temperature rise over here and go down over there. But the net effect is rising temperatures and more extreme conditions. So the more rainfall, more droughts அப்படியெல்லாம். டெவலப்பிங் கண்ட்ரியில் இருக்கிற பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் சொல்கிற பிரச்சனைகள் எல்லாம் நிறைய பேர் பேசுகிறாங்க. ஏதாவது அகெயின்ஸ்டாக வந்து கிளைமேட் சேஞ்சுக்கு விஷயமாக இதெல்லாம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறப்போ இவங்களெல்லாம் வந்து வளர்ச்சிக்கு எதிராக இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம்லாம் அங்கே போயிட்டுருக்கு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த transition from அந்த கோல் பர்னிங், பெட்ரோல் இம்போர்ட்டேஷன், அதெல்லாம் சோலார் பேனல் பில்ட் பண்ணாக்கா அதெல்லாம் இண்டிஜினஸ் தான் பண்ண முடியும். பெட்ரோல் எல்லாம் இம்போர்ட் பண்ணுறோமே இல்லை இந்தியாவுக்கு. இஃப் த சோலார் வந்தாக்கா அந்த ஆல்மோஸ்ட் ஃப்ரீயாக அந்த சன்ஷைன் வருது இல்லை. ஸோ நேஷன் இண்டஸ்ட்ரியலைசேஷன் கேன் இம்ப்ரூவ் enormously by changing over to in the wind power, solar power, எல்லாம் ஆல்மோஸ்ட் ஃப்ரீ. ஒன்ஸ் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணாக்கா அதுக்கப்புறம் அதுக்கு மேலே யூ ஜஸ்ட் கெட் த பவர் ஃபார் ஃப்ரீ. சன் அப்படியே வரும், விண்ட் அப்படியே வரும். ஸோ இண்டஸ்ட்ரியலைசேஷன் கேன் கோ ஃபார்வர்ட், பட் தி இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இதில் குறிப்பாக எலக்ட்ரானிக்ஸ் படித்த நீங்கள் வந்து இந்த துறை
பனி பாறைகள் உருகுவது அதை பற்றி ஆய்வுக்கு எப்படி வந்தீங்க? ஸோ நான் யூனிவர்சிட்டியில் இருந்தேன். நான் பிஹெச்டி பண்ணிட்டு இருந்தேன் எலக்ட்ரானிக்ஸில். ஃபைபர் ஆப்டிக்ஸ் அதுதான் என் ஏரியா ஆஃப் ஸ்டடி. ஸோ ஒரு சம்மர் ப்ராஜெக்ட் வந்தது. ஒன் காலீக் ஹி வாஸ் இன்ஸ்டாலிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இன் அண்டார்டிகா சவுத் போல் கிட்ட இல்லை. ஸோ அங்கே earthquakes வரும். ஹவு டு யூ மெஷர் earthquakes, ஹவு டு யூ லொக்கேட் earthquakes அப்படியெல்லாம். ஸோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்க. ஸோ கேட்டாங்க, சரி உனக்கு எலக்ட்ரானிக்ஸ் தெரியும், கம் அலாங் லெட்ஸ் கோ அண்டார்டிகாவில். ஸோ சும்மா ஃபார் ஃபன் அட்வென்ச்சர் மாதிரி இருந்தது. ஆஃப்டர் தேட் ஐ தாட் திரும்ப யூனிவர்சிட்டியிலே வந்துடுவேன். ஐ கண்டினியூ வித் மை எலக்ட்ரானிக் ஸ்டடீஸ். அண்ட் ஐ வாஸ் டாக்கிங் டு பீப்புள், ஏன் இங்கே இருக்கேன், ஏன் அண்டார்டிகா வந்தேன், என்ன பண்ணுறீங்க இங்கே? எல்லாரும் சொன்னாங்க climate, this was 1985, climate change is going to be a problem. Melting and the glaciers melting is going to be a problem. Sea level rise is going to be a problem. After doing some reading, talking to people, I decided I want to be a part of the solution and work on these areas so I can contribute to studying and understanding this. But very a problem. எப்படி contribute பண்ணது? நான் electronics பண்ணியிருக்கேன், இவங்க எல்லாம் glaciers, rocks, atmosphere, ocean படிக்கிறாங்க. So I had to go back to school. I had to start my studies again in geology. I had to learn geology, learn glaciology. So extra another 3 years. But states la அப்படி பண்ணுவாங்க, ஸ்விட்ச் பண்ணணுன்னாக்கா சரி ஸ்விட்ச் பண்ணிவிட்டு. ஸ்டேட்ஸில் பண்ணுவாங்க, வீட்டில் பண்ணுவாங்களா? ஏன்னா இந்தியா மனநிலையில் இருப்பாங்க, இந்தியன் மைண்ட் செட்டில் இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் தந்தையாரை கூட நாங்கள் பேசும் தலைமையில் இன்டர்வியூ பண்ணியிருக்கோம், மிகப்பெரிய கல்வியாளர். அந்த அனுபவங்கள்லாம் ஒரு சின்ன பிரேக் அப்புறம் நம்ம பேசலாம் சார். பேசும் தலைமை நிகழ்ச்சியில் முக்கியமான ஒரு ஆராய்ச்சி உலகத்திற்குள் நம்ம போயிட்டு இருக்கோம். உலகத்தையே அச்சுறுத்தக்கூடிய இந்த கிளைமேட் சேஞ்ச் இது குறித்த ஆய்வில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சாதனை தமிழரின் அனுபவங்களோடு தான் நம்ம பயணிச்சிருக்கோம். இன்னும் தொடர்ந்து பேசலாம், ஒரு சின்ன பிரேக் அப்புறம். ஹாலிவுட் மூவிஸ்ல தான் பார்த்துருக்குறோம், இந்த பனிப்பாறைக்குள்ள போய் 4 பேர் மாட்டிப்பாங்க, திடீர்னு பனி காத்து அடிக்கும், பனி மழை பெய்யும், பனிப்பாறை உடஞ்சி வரும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு. ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அப்படி இருக்கும். பட் நான் சொல்கிறேன், ஹாலிவுட் மாதிரி அட்வென்ச்சர் இருந்தாக்கா தட் மீன்ஸ் நான் ஐ ஹவ் நாட் டன் மை ஜாப் கரெக்ட்லி. மீண்டும் பேசும் தலைமை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றேன். புவிசார் அறிவியலின் ஆதவன் புவியியலாளர் திரு ஸ்ரீதர் ஆனந்தகிருஷ்ணன் அவர்களோடு தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம் சார். இப்போது எலக்ட்ரானிக்ஸ் படிச்சுட்டு திரும்ப இந்த புவிசார் அறிவியல் கற்றுக்கணுன்ற ஆர்வம் இருந்தது, அதுவும் இல்லாமல் நீங்கள் ஆரம்பத்திலேருந்தே படிக்க வேண்டியது இருந்தது அப்படின்னீங்க. முதல்ல ஃபேமிலியில் இதை சொன்னோன்னு என்ன சொன்னாங்க? என்னத்துக்கு இந்த நல்ல கரியர் இருக்குது, நல்ல ஜாப்ஸ் இருக்கும், சிலிகான் வேலி போகலாம், இந்த கூகுள் மைக்ரோசாஃப்ட் போகலாம், என்னத்துக்கு இந்த என்வாயர்மெண்டல் சயின்சஸ் பண்ணுறேன், என்னத்துக்கு இந்த கிளைமேட் சேஞ்ச் பண்ணுறேன். பட் இட்ஸ் இம்பார்ட்டண்ட் இல்லை அதான். பட் அப்பா அம்மா தே வாண்ட் தேர் சில்ட்ரன் டு பி சக்ஸஸ்ஃபுல், சேலரி வரணும், ஃபேமிலிக்கு ப்ரொவைட் பண்ணணும். அண்ட் இந்த ஃபீல்டில் அவ்வளோ சர்டன்ட்டி இல்லை. ஸோ அதுக்கு தான் கொஞ்சம் வரி இருந்தது. என்வாயர்மெண்டல் சயின்சஸில் ஒரு பெரிய ஸ்கோப் இருக்குது. பிகாஸ் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இருக்குல்ல, மைனிங், ஆயில் அண்ட் கேஸ், அதெல்லாம் டெவலப் பண்ணுறது இந்த ஜியாலஜிலேருந்து தான் டெவலப் பண்ணுது. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் சிமிலர்லி இந்த என்வாயர்மெண்டல் சயின்சஸில் ஸ்கோப் இருக்குது. வாட்டர் ரிசோர்ஸஸ், கிரவுண்ட் வாட்டர், ஏர் பொல்யூஷன், அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணோமே. தே நீட் பீப்புள் ஹூ அண்டர்ஸ்டாண்ட் கிரவுண்ட் வாட்டர், தே நீட் பீப்புள் ஹூ அண்டர்ஸ்டாண்ட் ஓஷன் சேஞ்ச், because industries are going to want that. So there's a lot of scope in environmental sciences to go forward. இருந்தது என்னத்துக்கு சேஞ்ச் பண்ணுறேன், ஆஃப்டர் 5 years எலக்ட்ரானிக்ஸ் ஸ்டடி பண்ணிட்டு திரும்ப சேஞ்ச் பண்ணி திரும்ப ஸ்டார்ட் பண்ண கிளைமேட் அது பாட்டுக்கு சேஞ்ச் ஆகட்டும், நீ ஏன்பா சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ பட் ஆனால் இப்போ now they are happy.
இன்னைக்கு பார்க்குற போது அடுத்த ஒரு 50 ஆண்டுகளில் வந்து சுற்றுப்புறச் சூழல் கல்வி தான், என்வாயர்மெண்டல் சயின்ஸ், இதற்கான எஜுகேஷன் தான் பெருசாக ஸ்பேஸ் இருக்குது, ஸ்கோப் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதில் வந்து இப்போது அண்டார்டிகாவுக்கு போய் பனிப்பாறைகள் அது உடையுதா அப்படின்றதெல்லாம் வந்து ஆய்வு செய்கிறது அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு அட்வென்ச்சரஸ் ட்ரிப்பு அப்படின்னே சொல்லலாம். அந்த அனுபவங்கள் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து போறப்ப எப்படி இருந்தது? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் போனது 1985ல. ஸோ ஐ வாஸ் வெரி யங் மேன். ஸோ சும்மா எனக்கு பியூர்லி அட்வென்ச்சர் தான். 3 months அண்டார்டிகாவில் போய் எல்லாம் பார்த்து தென் ஐ வில் கம் பேக் அண்ட் கண்டினியூ அந்த எலக்ட்ரானிக்ஸில். பட் அந்த ஃபர்ஸ்ட் டைம் போனதும் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, இந்த கிளைமேட் சேஞ்ச், அந்த கிளேஷியர் சேஞ்ச் அப்படியெல்லாம். ஸோ நான் டிசைட் பண்ணது, ஓகே இப்போலேருந்து நான் ஜியாலஜி பண்ணுவேன், நான் கிளேஷியர்ஸ் பண்ணுவேன். ஸோ தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம். அதுக்கப்புறம் 25 times போயிருக்கேன் அண்டார்டிகாவுக்கு. இந்த டிஃப்ரெண்ட் ஒரு மாதத்துக்கு 2 மாதத்துக்கு போயிட்டு இப்போ அட்வென்ச்சர் இருக்குது, பட் வேலை கூட இருக்குது. நிறைய ஆய்வுகள் ரிசர்ச் பண்ணோம். ஸோ இந்த இங்கேருந்து இந்த ஸ்டேட்ஸ்லேருந்து நியூசிலாண்டுக்கு ஃப்ளை பண்ணோம், நியூசிலாண்ட்லேருந்து அண்டார்டிகா ஃப்ளை பண்ணுறது. நான் 2 ஸ்டூடெண்ட், ஒரு டெக்னீஷியன், 4 பேர் 6 பேர் 8 பேர் டிபெண்டிங் ஆன் த சீசன். அப்படியே இந்த ஏர்பிளேனில் எடுத்து தே லீவ் அஸ் இன் அந்த கிளேசியர் மேலே. ஸோ பனிப்பாறையில் ஃப்ளைட்டில் கொண்டு வந்து விட்டுடுவாங்க. ஓகே. டென்ட் எடுத்துன்னு போனோம், சாப்பாடு எடுத்துன்னு போனோம், பெட்ரோல் எடுத்துன்னு போனோம், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எடுத்துன்னு போனோம், எல்லாம் எடுத்துன்னு போனோம். எல்லாம் ஏர்பிளேனில் இருக்கும், விட்டுடுவாங்க. ஒரு மாதத்துக்கு அப்புறம் 2 மாதத்துக்கு அப்புறம் திரும்ப ஏர்பிளேன் வந்து they'll take us home. ஸோ அந்த மாதத்துக்கு நாங்களே we have to take care of our own living conditions. ஒன்றும் கிராமம் இல்லை, ஒன்றும் சிட்டிஸ் இல்லை, யாருமே இல்லை, சும்மா கம்ப்ளீட்லி எம்டி கிளேசியர். 100 miles, 200 miles, 300 miles, nobody any direction. நாங்கள் 4 பேர் தான். ஸோ we have to make sure எல்லாம் இருக்குது, சாப்பாடு இருக்குது, குக்கிங் ஃபியூல் இருக்குது, எக்யூப்மெண்ட் எல்லாம் ஒர்க் ஆகுது, டென்ட் நல்லா இருக்குது, ஸ்லீப்பிங் கண்டிஷன்ஸ் நல்லா இருக்குது. we have to make sure of all those. நாங்கள் சினிமாவில் தான், ஹாலிவுட் மூவிஸில் தான் பார்த்துருக்குறோம், இந்த பனிப்பாறைக்குள்ளே போய் 4 பேர் மாட்டிப்பாங்க. திடீர்னு பனி காற்று அடிக்கும், பனி மழை பெய்யும், பனிப்பாறை உடஞ்சி வரும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரிலாம் இருந்தது. அவங்க அனுபவம் எப்படி இருந்தது? ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அப்படி இருக்கும். பட் நான் சொல்கிறேன், ஹாலிவுட் மாதிரி அட்வென்ச்சர் இருந்தாக்கா தட் மீன்ஸ் நான் ஐ ஹவ் நாட் டன் மை ஜாப் கரெக்ட்லி. எனக்கு ஐ வாண்ட் அந்த ஒரு மாதம் நல்லா போரிங்காக ஒன்றும் ஆகக்கூடாது. காலையில் யூ வேக் அப், வேலை பண்ணிவிட்டு சாயந்தரம் தூங்குறது, அவ்வளோதான். ஏதாவது அட்வென்ச்சர் இருந்தாக்கா தட் மீன்ஸ் ஏதாவது ப்ராப்ளம் வந்திருக்கு. ஸோ ஸ்டார்ம்ஸ் வரும், விண்டு வரும், பட் எல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணாக்கா தென் யூ டோன்ட் ஹேவ் டு வரி. அதுதான், தட் இஸ் த மெயின் திங். ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கணும், ஸ்ட்ராங் எக்யூப்மெண்ட், ஸ்ட்ராங் டென்ட்ஸ், அப்படியெல்லாம். ஒரு பனிப்பாறைகள் ஆய்வு செய்கிறதுல இருக்கிறது அப்படின்ற அந்த அனுபவத்தை தான் நம்ம தமிழ் நேயர்களுக்கு நம்ம கொடுக்குறோம் பேசும் தலைமைன்ற வாயிலாக. அதில் இப்போ சில நேரங்களில் நீங்கள் என்னதான் திட்டமிடலோட தயாரிப்புகளோடு இருந்தாலும் திடீர்னு பனி புயல் அடிக்கிறதோ அல்லது பனிப்பாறைகள் உருகி அல்லது உடஞ்சி வர்றது அல்லது பிரேக்கப் ஆகி இருக்கிறதெல்லாம் இருக்குல்ல, அதை நம்மளால ப்ரெடிக்டே பண்ண முடியாது. அதை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, அதுதான் பெரிய ஹேசர்ட் அங்கே. ஸோ நாங்கள் அந்த ஒரு சின்ன ஸ்னோ ஸ்கூட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸ்னோ ஸ்கூட்டர்ஸ் மீனிங் 2 wheelers மாதிரி, ஆனால் இன்ஸ்டெட் ஆஃப் 2 wheel அந்த ட்ராக்ஸ் இருக்கும், அந்த ஈஸியாக ஸ்னோ மேலே போவோம். அது போகும்போது அந்த ஒரு பெரிய கிராக் இருந்தாக்கா அப்படியே விழுந்துடும். அண்ட் ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கும், பிகாஸ் தே கேன் பி 50 feet 100 feet, ஸோ யூ கேன் கெட் இன்ஜர்ட் பேட்லி. ஸோ அதுதான் பெரிய ஹேசர்ட். பார்க்கணும் எங்கே இருக்குது இந்த கிராக். நேற்று நல்லா we can go back and forth, but today maybe there's a crack. ஸோ அதுதான் பெரிய ப்ராப்ளம். பட் nowadays அந்த சேட்டலைட் இமேஜரி இருக்குல்ல, ஹைலி டீட்டெயில்ட் பிக்சர்ஸ் பார்க்க முடியும். ஸோ இட்ஸ் ஈஸியர் டு ப்ரிடிக்ட், இங்கே கிராக் வரும், அங்கே சேஃபாக இருக்குது. ஸோ we are doing better, but 40 years ago அந்த ஹை ரெசல்யூஷன் இமேஜரி எல்லாம் இல்லை. நண்பர் கூட அப்படி இறந்துட்டார்ல அந்த இதில் வந்து கீழே விழுந்து, உங்கள் ஃப்ரெண்டு கூட. ஆமாம், இட் இஸ் ஹேப்பன்ட் குவைட்
8 years ago 2012ல என் ஃப்ரெண்ட் அப்படி தான் அந்த ஸ்னோ ஸ்கூட்டரில் போயின்னு அவர் didn't see அந்த கிராக் இருந்ததாங்க. ஸோ தெரியாது என்னாச்சு, வெதர் இந்த மார்க்கிங் கரெக்டாக இல்லை, இந்த லைட் கண்டிஷன்ஸ் கரெக்டாக இல்லை, யாருக்குமே தெரியாது. ஸோ பட் அவர் he fell into that thing and செத்துட்டார். ரொம்ப ட்ராஜிக்காக இருந்தது. ஸோ and then similarly about 2 years ago கிரீன்லாண்டில் ஒரு வெரி எக்ஸ்பீரியன்ஸ்ட் ரீசர்ச்சர், அவர் கூட கேம்ப்லே அவர் he went for a walk, அங்கே ஒரு கிராக் இருந்தது and 2 days before சேஃபாக இருந்தது. பட் within 2 days சேஞ்ச் வந்து இந்த கிராக் கேம், they didn't know. ஸோ திரும்ப விழுந்துட்டு அவர் கூட சத்துட்டார். ஸோ it can happen. ஸோ you have to be careful. அந்த சவாலை கடந்து தான் நம்ம ஆராய்ச்சியை பண்ண முடியும். அண்டார்டிகா துருவப்பகுதியை பற்றி படிக்கிறப்போ அங்கே பகல் இரவு அப்படின்ற ஒரு கான்செப்டே இல்லை அப்படின்னு. சம்மர் டைம்ல ஃபுல்லா பகலாக தான் இருக்குமா? ஃபுல்லாக பகலாக தான் இருக்கும். அதே மாதிரி வின்டர் சீசன்ல ஃபுல்லா இருட்டாக தான் இருக்கும். ஆமாம், அந்த போனாக்கா அந்த சன் வில் ஜஸ்ட் கோ சர்க்கிள். அப்படி காலையில் அங்கே இருக்கும், லன்ச் டைம் அங்கே இருக்கும், ராத்திரியில் அங்கே இருக்கும், மார்னிங்கில் அங்கே இருக்கும். ஸோ சன் பார்த்தாக்க அப்படி தான் போவோம். ஸோ 24 hours 24 hours தான் சன்லைட்டாக இருக்குது. ஸோ தூங்கும்போது ரொம்ப டிஃபிகல்ட், என்ன மாஸ்க் போடணும், பிகாஸ் லைட்டாக இருக்கும். ஈவன் டென்ட்டுக்குள்ளே கூட லைட்டாக இருக்கும். ரொம்ப டஃப்பான விஷயம் என்னென்னா 24 மணி நேரமும் பகலாகவே இருக்கிறது அப்படின்றது. இப்போது சைனாவில் கூட பெரிய பெரிய விளக்குகள்லாம் லைட்ஸ் எல்லாம் போடலாம், 24 மணி நேரமும் வெளிச்சத்திலே நகர வைக்கலாம் அப்படின்றப்ப என்வாயரன்மெண்டல் சயின்டிஸ்ட்லாம் சொன்னது வந்து நோ, பேர்ட்ஸுக்கெல்லாம் பெரிய இஷ்யூ ஆகிடும், பகலா இரவான்ற கன்ஃபியூஷன் வந்துடும், அது நேச்சருக்கே எகெயின்ஸ்ட் ஆனது அப்படின்றப்ப நீங்கள் 24 மணி நேரம் பகல்லே இருக்கிற ரொம்ப டஃப்பாக இருக்குமே, எப்படி அதை கடந்து போகிறீங்க? டஃப்பாக தான் இருக்குது. சம் பீப்புள் தூங்கவே முடியாது. அந்த பயோரிதம்ஸ் இருக்குல்ல, அது எல்லாம் டிஸ்ரப்ட் ஆகிடுது. இந்த சன்லைட் ஆல் த டைம் இருக்குது. அதுக்கு மேலே இந்த சன் எவ்வளோ பிரைட்டாக இருக்குது. ஸோ போகும்போது எல்லாம் ஸ்கின் எல்லாம் பர்ன் ஆகிடும், பிகாஸ் எவ்வளோ இந்த ஐஸ் ப்ரொடெக்ஷன் போடணும் ஆல் த டைம். ஸோ அதுதான் பெரிய ஹேசர்ட் அங்கே. அந்த சன்லைட் 24 hours இருக்குது, எவ்வளோ பிரைட்டாக இருக்குது. ஸோ அந்த கண்ணு இந்த சன் கிளாஸஸ் 24 hours a day போடணும். இந்த டென்ட்டில் இருந்தாக்கா எடுத்துடலாம். ஸோ அதுக்கு மேலே இந்த ஸ்லீப் பேட்டர்ன்ஸ் எல்லாம் டிஸ்ரப்ட் ஆகிடுது. அண்ட் சம் பீப்புள் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். நான் தூங்குவேன் யூஸ்வலி, உங்களுக்கு பிரச்சனை இல்லை, யூஸ் டு இட் நவ். ஸோ நான் தூங்கிடுவேன் நல்லா. பட் சம் பீப்புள் ரொம்ப டிஃபிகல்ட்டாக. 25 முறை போயிருக்கிறீங்க அப்படின்றது பெரிய சவாலான சாதனை அப்படின்னே சொல்லலாம். ஒரு துருவப்பகுதியில் அண்டார்டிகா பலருமே வந்து ரொம்ப அட்வென்ச்சரஸாக மூவிஸ்ல எல்லாம் பார்க்குற ஒரு பகுதியில் ஒரு பாறைக்கே உங்களுடைய பேர், ஒரு தமிழரோட பேர் வச்சிருக்காங்கன்றது ரொம்ப பெருமையான விஷயம். அந்த அனுபவம் சொல்லுங்களேன். ஆமாம், ஸோ இந்த அண்டார்டிகாவில் எவ்வளோ பனிப்பாறைகள் இருக்குது. இந்த கிளேசியர்ஸ் எல்லாம் ஒன்றும் பேர் இல்லை. Some of them have names, important people they give them. So a lot of them யாருமே பேர் இல்லை. போகும்போது I've gone so many times. நான் ரீசர்ச் பண்ணியிருக்கேன், நான் பேப்பர்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், நான் ஸ்டூடெண்ட்ஸ் எஜுகேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு என் காலீக்ஸ் நாமினேட் பண்ணாங்க, இவருக்கு ஒரு கிளேசியர் பேர் கொடுக்கணும். and then there is a committee இருக்குது, அவங்க evaluate பண்ணுவாங்க. அந்த நாமினேஷன் லெட்டர் பார்த்து என்னுடைய சிவி பார்த்துட்டு and then அதுக்கப்புறம் அவங்க ஓட் பண்ணுவாங்க, சரி இவருக்கு இந்த கிளேசியர் பேர் கொடுப்போம். ஸோ அது அப்படி தான் ஆகுது. ஸோ ஆல் த கிளேசியர்ஸ் இன் அண்டார்டிகா, லாட் ஆஃப் தெம் ஒன்றும் பேர் இல்லை. ஸோ ஸ்லோலி கிவிங் நேம்ஸ். ஸோ எனக்கு ஒன்று இருக்குது, அண்டார்டிகாவில் ஒரு தமிழரோட பேர் இருக்கு. ரொம்ப பெருமையான விஷயம். சொல்கிறத கேட்குறப்பே நமக்கே கிட்டத்தட்ட ஒரு ஹாலிவுட் மூவிஸ் பார்க்குற ஒரு த்ரில்டு எக்ஸ்பீரியன்ஸ் தான். கட்டாயம் நீங்கள் திரும்ப ஒரு 3 மாதம் 4 மாதம் கழிச்சு வீட்டுக்கு போகிறப்போ அவங்க கேட்டிருப்பாங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம். அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்க, ஃபேமிலியில் என்ன சொன்னாங்க? ஸோ ஃபஸ்ட் டைம் போகும்போது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் தான் இருந்தது. பிகாஸ் எவ்வளோ அன்யூஷுவலாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல. ஐ மீன் அண்டார்டிகா எவ்வளோ பேர் போவாங்க, 100 people, 200 people, 300 people. ஸோ எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸாக இருக்குது, கோல்டாக இருக்குது. அதுக்கு மேலே இந்த ஏர்ப்ளேனில் போகிறது, this is not like a commercial flight. இந்த சின்ன ஏர்பிளேன் ஸ்கீஸ் இருக்குது, கார்கோ ஏர்பிளேன் மாதிரி தான். அது கூட ஹாலிவுட் மாதிரி இந்த கார்கோ ஏர்பிளேன், ஜேம்ஸ் பாண்ட், இது அதெல்லாம்
So different experiences. Most people don't have an opportunity in the experiences madri. So it's very exciting, especially I was young, 22 years old, so romba exciting andadhu. Now I see both the excitement part and the research part, the importance and the application, sea level ku, climate change ku, people ku. பட் ஈவன் தென் ஹாலிவுட் இருக்கு, அதை தவிர்க்க முடியாது. இன்னும் நிறைய உங்கள் ரிசர்ச் பார்ட் அது ரொம்ப முக்கியமானது. உங்களுடைய ஆய்வு, அந்த ஆய்வு முடிவு என்ன சொல்லுது? கிட்டத்தட்ட அண்டார்டிகா அப்படின்னு நம்ம விலகி ஓடலாம் தேவையில்லை. இந்தியாவில் ஹிமாலயாஸ் இருக்குது, அதை பற்றிய நிறைய அவேர்னஸும் தேவைப்படுது. அதை பற்றியெல்லாம் பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இப்போது நீங்கள் அண்டார்டிகாவில் சொன்ன மாதிரி விட்டுட்டு போயிடுறாங்க, ஒரு 4 பேர் 5 பேரை விட்டுட்டு ஃப்ளைட் போயிடுது. அப்புறம் ஒரு 3 மாதம் கழிச்சு உங்களை கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னா இடையில என்ன கம்யூனிகேஷன்? உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆகுது, ஏதோ ஒன்றுன்னா எப்படி தொடர்புலாம் இருக்கும்? அது நாங்கள் 4 பேர் இருக்கோம். டென்ட் இருக்குது, இந்த சின்ன கேஸ்லின் ஜென்ரேட்டர் இருக்குது, ஸோ பவர் இருக்குது, சாப்பாடு இருக்குது, ஃபியூல் இருக்குது, எல்லாம் வி ஷுட் பி சேஃப். ஆனால் ஏதாவது ஆகணும், சம்திங் கேன் ஹேப்பன், ஃபயர் வரலாம், இந்த ஸ்டோவ் ஒர்க் ஆகாது. டெய்லி காலையில் 7 மணி இந்த மெயின் பேஸ் கூப்பிட்டு ரேடியோவில் கூப்பிட்டு சொல்லணும், 4 பேர் இருக்கோம், எல்லாம் எவ்ரி திங் இஸ் ஓகே, வி ஆர் சேஃப். எவ்ரிடே கூப்பிடணும். கூப்பிடலனாக்கா இம்மீடியட்லி ரெஸ்கியூ வரும். ஸோ அதுதான், தட்ஸ் த ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் சேஃப்டி. டெய்லி செக்இன் பண்ணணும். செக்இன் பண்ணலனாக்கா தென் தே வில் கம் இம்மீடியட்லி டு ரெஸ்கியூ பார்க்கறதுக்கு. ஸோ அதுதான் ரொம்ப கான்ஃபிடென்ஸ் இருக்குது. ஐ ஹவ் லாட் ஆஃப் கான்ஃபிடென்ஸ். மெயின் பேஸில் காம்பிடென்ட்டாக இருக்காங்கோ, கேர்ஃபுல்லாக இருக்காங்கோ, கேரிங்காக இருக்காங்கோ. இம்மீடியட்லி தே வில் கம் if they don't hear from me. So that gives me a lot of confidence. So அதுக்கு தான் ஐ எம் சேஃப். எக்ஸலண்ட் சார். பிளானிங்கும் திட்டமிடுதல் அப்புறம் நவீன டெக்னாலஜி இருக்கிறப்ப எந்த மூளைக்கு போனாலும் சேஃபாக இருக்க முடியும் அப்படின்றது. இன்னும் நிறைய விஷயங்கள் உங்கள் ஆய்வு முடிவுகள் என்ன சொல்லுது? அதுவும் இல்லாமல் கிரீன்லாண்டில் உங்களுடைய அனுபவங்கள் என்னவா இருந்தது? அதெல்லாம் ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம். பேசும் தலைமை நிகழ்ச்சியில் இது ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நிறைய ஆராய்ச்சியாளர்களை பேட்டி கண்டிருக்கும். அதுவும் துருவ பகுதிகளில் பனிப்பாறைகள் உடைவது குறித்த ஆய்வுகள், அது தரக்கூடிய அனுபவங்கள், அதில் எப்படி தயாராகிட்டு இருக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக ஒரு தமிழரின் பெயர் அண்டார்டிகா துருவ பகுதியில் இருக்குது அப்படின்னா நிறைய நெகிழ்ச்சியான தருணங்களாக இருக்குது. இன்னும் அது போன்ற நெகிழ்ச்சியான தருணங்களை பேசலாம் ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு. ஸோ நெக்ஸ்ட் இயர் இந்தியா ஒரு நைசார் சேட்டலைட் லான்ச் பண்ண போகிறாங்க. இப்போ தான் டெவலப் பண்ணிட்டு, இட்ஸ் கொலாபரேஷன் வித் நாசா. இட்ஸ் கால்ட் நாசா இந்தியா SAR satellites, synthetic aperture radar. So on the radar system will be focused on Antarctica and Greenland. மீண்டும் பேசும் தலைமை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றேன். புவிசார் அறிவியலின் ஆதவன், புவியியலாளர் ஸ்ரீதர் ஆனந்தகிருஷ்ணன் அவர்களோடு தான் இந்த பேசும் தலைமை நிகழ்ச்சியில் நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம் சார். உங்களுடைய ஆய்வு முடிவுகள், கிட்டத்தட்ட 25 முறை அண்டார்டிகாவுக்கு போயிருக்கிறீங்க. நிறைய ரிசர்ச், அட்வென்ச்சரஸ் ட்ரிப்பாக இருந்தாலும் கூட உங்களுடைய நோக்கம்ன்றது ரிசர்ச் தான். அந்த முடிவுகள் என்ன சொல்லுது? ஸோ அந்த ரிசர்ச் மெயின் ஃபோக்கஸ் இந்த ரிசர்ச்னா, அந்த கிளேசியர் இருக்குல்ல, அந்த கிளேசியர் மெல்ட் ஆனாக்கா சீ லெவல் மேலே போவோம். குளோபலி, நாட் ஜஸ்ட் அண்டார்டிகாவில், எவ்ரிவேர் அரவுண்ட் த வேர்ல்ட் சீ லெவல் மேலே போவோம். அதுதான் மெயின் ஃபோக்கஸ் என்னுடைய ரிசர்ச். த ரீசன் இஸ், அண்டார்டிகா மெல்ட் ஆனாக்கா, அந்த கிளேசியர் மெல்ட் ஆனாக்கா குளோபலி சீ லெவல் மேலே போகும். சென்னையில் சீ லெவல் மேலே போகும். பங்களாதேஷில் சீ லெவல் வில் ரைஸ். எவ்ரிவேர் சென்னை சீ லெவலும் இன்க்ரீஸ் ஆகும். ஆமாம். ஸோ அதுக்கு தான் மெயின் ரீசன். இந்த ரீசர்ச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். பிகாஸ் இங்கே லாட் ஆஃப் பீப்புள் கோஸ்ட் லைனில் இருக்காங்க இல்லை, தேர் லைஃப்ஸ் வில் பி அஃபெக்டட். மெயின்லி பங்களாதேஷில் பாருங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அந்த சீ லெவல் மேலே போனாக்கா so many villages will be flooded. அவங்க எங்கே போகிறாங்க? they'll come to coastline, they'll be pushed away from the coastline. அதுக்கு தான் இந்த ரீசர்ச் எவ்வளோ இம்பார்ட்டன்ட். நிறைய இங்கேயுமே தொடர்ந்து இது போன்ற ஆய்வு கட்டுரைகள், இப்போ ஒரு தொடர்ச்சியான வெள்ளமோ மழையோ இருக்கிற டைம்ல எல்லாம் இது போன்ற வரும்.
கடல்ல மூழ்கிற அபாயம் இருக்கக்கூடிய நகரங்கள்லாம் என்னென்னலாம் இங்கே எல்லாம் போடுவாங்க. ஏன்னா அந்த டேஞ்சர் இருக்கு அப்படின்றது. நீங்க கொடுக்குற ரிசர்ச் பேப்பர் வேகமா வந்து உருகிட்டு இருக்கு, இப்படி ஒரு டேஞ்சர் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அதை எப்படி கவர்மெண்ட்டோ அல்லது பாலிசி மேக்கரோ எப்படி பார்க்குறாங்க? டிஃப்ரெண்ட் பிளேசஸ் டிஃப்ரெண்ட் ரெஸ்பான்ஸ் வருது. ஸோ யூரோப்பில் ரொம்ப சீரியஸாக எடுக்கிறாங்க. ஸோ யூரோப் பூரா வெரி சீரியஸ்லி பார்க்குறாங்க. என்ன பண்ணணும், எப்படி சிஸ்டம்ஸ் சேஞ்ச் பண்ணணும், எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும். யூஎஸில் ரொம்ப ஸ்ப்ளிட் இருக்குது. பாதி பேர் சொல்கிறாங்க ரொம்ப சீரியஸாக பார்க்கணும், பாதி பேர் சொல்கிறாங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அப்படியே போகலாம். இந்தியாவில் சிமிலர்லி ஐ திங்க் இங்கே கூட பெரிய ஸ்ப்ளிட் இருக்குது. சம் பீப்புள் சொல்கிறாங்க இது சீரியஸாக இருக்குது ப்ராப்ளம், வி ஹாவ் டு ரெஸ்பாண்ட். சம் பீப்புள் சொல்கிறாங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, டேக் ஐ வில் கீப் கோயிங் திஸ் வே. ஸோ ஒரு டிபெண்டிங் ஆன் த பிளேஸ், டிபெண்டிங் ஆன் பாலிட்டிக்ஸ், த ரெஸ்பான்ஸ் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். இப்போ நீங்கள் தொடர்ந்து பல ஆண்டுகளாக அண்டார்டிகா பகுதிக்கே போகிறீங்க, 25 முறைக்கும் மேலே போயிருக்கீங்க. அந்த மெல்டிங் அந்த வேகம் எப்படி இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கா இல்லை ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப ஈவன் இன் 40 years நான் பார்க்குறேன், ஐ கேன் see the சேஞ்ச். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருது. ஸோ அந்த கிளேசியர்ஸ், சேம் கிளேசியர் நான் போயிருக்கேன் மெனி டைம்ஸ் ஃபார் த லாஸ்ட் 40 years. அப்படியே பார்க்க முடியும் இந்த கிளேசியர் அங்கே இருந்தது லாஸ்ட் இயர், இங்கே இருக்குது திஸ் இயர். ஸோ யூ கேன் see the சேஞ்ச், அப்படியே பார்க்க முடியும் அந்த சேஞ்சஸ் எல்லாம். ஸோ ரொம்ப மெல்டிங் ஆகுது. அண்டார்டிகா அப்படின்றது அங்கே உருகிறது வந்து உலகம் முழுவதும் அந்த எஃபெக்ட் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அங்கே நிறைய ஆய்வுகள் பண்ணீங்க. அந்த கிரீன்லேண்ட் போனதுக்கான காரணம் என்ன? ஆமாம். ஸோ கிளேசியர்ஸ் அந்த சவுத் போலில் இருக்குது, அது அண்டார்டிகா. நியர் த நார்த் போல் கூட கிளேசியர்ஸ் இருக்குது, அது கிரீன்லேண்டில். ஸோ அங்கே கூட நான் ரீசர்ச் பண்ணியிருக்கேன். இப்போயே தான் லாஸ்ட் மந்த் ஏப்ரலில் கிரீன்லேண்டுக்கு போனேன். அங்கே ஒரு டிஃப்ரெண்ட் டேஞ்சர் இருக்குது. ஸோ கிரீன்லேண்டில் இந்த போலார் பேர்ஸ் இருக்குல்ல, இந்த பெரிய பேர்ஸ் ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது, வெரி டேஞ்சரஸ், பனிக்கரடி. ஸோ அவங்க தே ஆர் த டாப் predator. They are not afraid of human beings at all. So they will attack. If they are hungry, they will attack anything that they see because they want to eat. And they are everywhere in Greenland. So you have to be very careful. So again, I have some pictures, but I have not seen myself. I don't want to see. Zoola paakalam. கிரீன்லேண்டில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பனிக்கரடி அதை அட்டாக் பண்ணலாம், பசியோடு இருந்தால் மனுஷனையே சாப்பிட்றோம் அப்படின்னா அதுக்கு என்ன பாதுகாப்புன்னா என்ன செஞ்சு தற்காத்து கொள்ள முடியும்? ஸோ you have to, அந்த கேம்ப் இருக்குல்ல, டென்ட்டு இதெல்லாம், அதுக்கு அரவுண்ட் ஃபுல் எலக்ட்ரிக் ஃபென்ஸ் போடணும். அந்த எலக்ட்ரிக் ஃபென்ஸ் இருந்தாக்கா அந்த பேர் டச் பண்ணாக்கா பெரிய எலக்ட்ரிக் ஷாக் வரும். ஸோ அந்த ஹோப்ஃபுல்லி ஓடிடும். ஓடலைனாக்கா அப்போ பெரிய ப்ராப்ளம். அதுக்கு மேலே இந்த எப்பாவது வேலை, இஃப் யூர் டூயிங் ஒர்க் அவுட் சைட், ரைஃபிள் எடுத்துன்னு போனோம். ஸோ அவங்க தே கம் டூ க்ளோஸ், தென் ரைஃபிள் எடுத்து ஷூட் பண்ணோம். ஸோ அதுதான், தட் இஸ் தி ஓன்லி சொல்யூஷன். ஸோ நான் பார்க்கவே இல்லை. ஸோ ஐ எம் ஹாப்பி. அண்ட் கிரீன்லேண்ட் நான் ஒரு 6-7 டைம்ஸ் போயிருக்கேன். ஸோ ஐவ் நெவர் சீன் போலர் பேர். உங்களுடைய ஆய்வு பணி, குடும்பத்தை விட்டுட்டு ஒவ்வொன்றுமே சவாலான விஷயங்கள் தான். நீங்கள் போகிறீங்க, இந்த ரிசர்ச் ஃபீல்டில் இருந்துட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய தந்தையார் வந்து இந்தியா உலகம் போற்றும் முக்கியமான கல்வியாளர், அதுவும் இந்தியாவில் வந்து மதிக்கத்தக்க ஒரு நபர் திரு ஆனந்தகிருஷ்ணன் அவர்கள். அவங்களோட ஃபீட்பேக்லாம் என்ன இருந்தது? அப்பா என்ன அட்வைஸ் பண்ணாங்க? அதுவும் குறிப்பாக உங்கள் பேரில் ஒரு பனிப்பாறை அண்டார்டிகாவில் இருக்குதுன்றதை எப்படி எடுத்துக்கிட்டாங்க? ஆமாம் தேசி. ஸோ அவர் ரொம்ப ப்ரௌடாக இருக்காங்க இப்போது. பிகாஸ் முதல்ல சொன்னாங்க என்னத்துக்கு இது பண்ணுற, பட் ஆஃப்டர் வைல் அவங்க கூட பார்த்தாங்க இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரிசர்ச். இந்த sea level rise such a critical issue. வாட்டர் ரிசோர்ஸஸ் எவ்வளோ கிரிட்டிக்கலாக இந்த இஷ்யூ. ஸோ அந்த எல்லாம் ஆஃப்டர் சீயிங் த இம்பேக்ட், அந்த ரிசர்ச்னுடைய இம்பேக்ட், they are now happy. நிறைய அண்டார்டிகா போறீங்க, கிரீன்லேண்ட்லாம் போறீங்க, ஆனாலும் உங்களுடைய வேர் அப்படின்றது ஒரு தமிழர் அப்படின்றது தான். ஹிமாலயாஸ்ல எல்லாம் ரிசர்ச் பண்ணணுன்ற ஆசை இருக்குங்களா சார்? ஸோ ஹிமாலயாஸில் ஒரு டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ நார்த்தில் இந்த ரிவர்ஸ் இருக்குல்ல, இண்டஸ் ரிவர், கங்கா, யமுனா, பிரம்மபுத்திரா, அந்த ரிவர்ஸ் எல்லாம் கிளேஷியர்ஸில் ஸ்டார்ட் ஆகும்.
ஸோ அந்த கங்கோத்ரி இருக்குல்ல, அந்த கிளேஷியர் இருக்குது, அங்கேருந்து இந்த ரிவர் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த கிளேசியர் சேஞ்ச் வந்தாக்கா ரெண்டு ப்ராப்ளம் இருக்குது. ஒன்று, லாஸ்ட் 2 weeks ago பார்த்துமே பாகிஸ்தானில் ஒரு கிளேசியர், பெரிய கிளேசியர் டேம் இருந்தது. அந்த டேம் உடைச்சதோ அந்த பெரிய ஃப்ளட் வந்து லாட் ஆஃப் பீப்புள் டைட். அந்த ஹேசர்ட் இஸ் கோயிங் டு இன்க்ரீஸ் எவ்ரி இயர். மோர் அண்ட் மோர் இந்த லேண்ட்ஸ்லைட்ஸ் வரும், இந்த ஃப்ளட்ஸ் வரும். ஸோ வித் த மெல்டிங் ஆஃப் த கிளேசியர்ஸ் அந்த ஹேசர்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது ஒரு ப்ராப்ளம் ஹிமாலயாஸில். ரெண்டாவது ப்ராப்ளம், இந்த அக்ரிகல்ச்சர் த்ரூ அவுட் யூபி, ஹரியானா, பஞ்சாப், ஆல் தீஸ் ஏரியாஸ் அந்த தண்ணி வேணுமே. அந்த தண்ணி ரிவர்ஸ்லேருந்து வருது, ரிவர்ஸ் கிளேசியர்ஸ்லேருந்து வருது. ஸோ அந்த கிளேசியர்ஸ் சேஞ்ச் ஆனாக்கா அந்த ஃப்ளோ, இந்த ரிவர்ஸில் ஃப்ளோ சேஞ்ச் ஆகும் அண்ட் அக்ரிகல்ச்சர் ரொம்ப எஃபெக்ட் ஆகும். ஸோ அது செகண்ட் ப்ராப்ளம். அண்ட் தேர்ட் ப்ராப்ளம், இந்த வெதர் பேட்டர்ன்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகுது. பருவம் தப்பிய மழை, மான்சூன்லாம் டிஃப்ரெண்ட் டைம்ல வருது. அதுக்கு மேலே அந்த பொல்யூஷன் இருக்குல்ல, அந்த டஸ்ட் பொல்யூட்டன்ஸ், அந்த சின்ன பார்ட்டிகல்ஸ், அது எல்லாம் அந்த கிளேசியர்ஸ் மேலே போய் கோட் பண்ணுது. அண்ட் தென் அந்த மெல்டிங் இஸ் இன்க்ரீசிங் பிகாஸ் ஆஃப் த pollutants going from the land, and then it makes it dirty basically, and then the melting increasing. So all of these are problems Himalayas lab. And biggest problem in the river flow. Yeah, how will the river flow be affected 10 years, 20 years, 50 years from now? அங்க ஹிமாலயாஸ்ல ரிசர்ச் பண்ணணும்ன்ற ஆசை இருக்கா உங்களுக்கு? எனக்கு ஆசை இருக்கு, பிகாஸ் ஐ வாண்ட் டு கண்ட்ரிபியூட். என்னுடைய நேஷன் இருக்குல்ல. ஸோ ஆனால் பெரிய ப்ராப்ளம் இந்த பார்டர் ஏரியா இருக்குல்ல, செக்யூரிட்டி இஷ்யூஸ் இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவ்வளோ நல்லா இல்லை, பிகாஸ் எல்லாம் helicopters, airplanes, you can't take anywhere near there because of security issues. It's difficult. And then there are some very good researchers within India who are doing work over there. I'd like to collaborate with them, but it's difficult to set up the processes. So for now, in the Antarctica, la focus பண்றேன். அண்டார்டிகா இதில் இப்போது முன்பு நீங்கள் தொடக்க காலத்தில் செஞ்சதுக்கும் இன்றைக்கி டெக்னாலஜி மாறிட்டே இருந்துகிட்ருக்கு. இப்போ நவீன சேட்டலைட்ஸ், அது தர ஹெச்டி பிரிண்டட் அப்படின்னு டெக்னாலஜி பெருசாலாம் வளர்ந்துருக்கு. இந்த டெக்னாலஜி வளர்ந்தது நீங்கள் ஒரு ரிசர்ச்சராக எப்படி பார்க்குறீங்க? அப்போ எப்படி இருந்தது, இப்போ எந்த அளவுக்கு டெக்னாலஜிலாம் வளர்ந்துருக்கு? ஸோ ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் வந்தது இல்லை. ஸோ எல்லாருக்கும் ஒரு சின்ன ஜிபிஎஸ் ரிசீவர் இருக்குல்ல. இந்த உன்னுடைய செல்ஃபோனில் பார்த்தாக்கா பொசிஷன், எக்ஸாக்டாக பொசிஷன் தெரியும் எங்கே இருக்கேன். 40 years ago ஜிபிஎஸ்ஸே இல்லை. எப்படி? ஸோ அண்டார்டிகா போயிட்டு இந்த ஏர்பிளைன் போயிடும், நாங்கள் ஐம் ஸ்டாண்டிங் தேர், வேர் ஆம் ஐ? ஓ, தெரியாதே. ஸோ அதுதான் பெரிய ப்ராப்ளம். சின்ன ஸ்னோ ஸ்கூட்டர் இருக்குல்ல, ஐ வாண்ட் டு டிரைவ் 10 miles away. எப்படி டிரைவ் பண்ணுறது? ஒன்றும் ரோட்ஸ் இல்லை, ஒன்றும் மார்க்கர்ஸ் இல்லை, ஒன்றும் ரோட் சைன்ஸ் இல்லை, ஒன்றும் ஜிபிஎஸ் கூட இல்லை. ஸோ யூ ஹேவ் டு யூஸ் compass and map, and using the compass which direction to go, how many miles to go. So அதான் இப்போ ஜிபிஎஸ் is a பெரிய சேஞ்ச். அந்த நேவிகேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கு. Before, navigation was a huge problem. கிட்டத்தட்ட கொலம்பஸ், வாஸ்கோ ட காமா. Exactly. It was the same technology that people have used for 200 years, and the GPS changed everything because the navigation then became so much easier. And that is the biggest change from 40 years ago is GPS. And then the satellite technology எவ்வளோ சேஞ்ச் ஆகுது. இந்த சேட்டலைட், ஸோ நெக்ஸ்ட் இயர் இந்தியா ஒரு நைசார் சேட்டலைட் லான்ச் பண்ண போகிறாங்க. இப்போ தான் டெவலப் பண்ணிட்டு, இட்ஸ் கொலாபரேஷன் வித் நாசா. இட்ஸ் கால்ட் நாசா இந்தியா SAR சேட்டலைட், சிந்தட்டிக் ஆப்பர்ச்சர் ரேடார். ஸோ அந்த ரேடார் சிஸ்டம் வில் பி focused on Antarctica and Greenland. That will be one very major focus in the satellite. So next year on the NISAR satellite varum, and unprecedented resolution, unprecedented detail varum on the satellite land. 40 years ago appadi adeyella onnu illa, endha the satellites, but on the detail illa. Adu second periya change. And then the third one ipo varudhu, autonomous vehicles, EVs, drones, the new technology. So maybe my students
will take the benefit of these new technologies. And I took the benefit of GPS, they can take the benefit of drones, drones and EVs and so on. Because இப்போ நான் போகணும் every year Antarctica போகணும். I have to go put my instruments, collect the data. Maybe in 10 years time இந்த ட்ரோன் போய் இன்ஸ்ட்ருமெண்ட் போட்டுட்டு ட்ரோன் போய் டேட்டா எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுவோம். ஓகே, மனிதர்கள் தேவைப்பட மாட்டாங்க, மிஷின் ரோபோட்டே போயிடும். பட் ஆனால் அந்த டெக்னாலஜி வருது, பட் இன்னும் வரல. ஒரு 10 இயர்ஸ்ல அந்த மாற்றம் 10 இயர்ஸ் 15 இயர்ஸ்ல வரும். ஆமாம், இந்த மாதிரி நவீன கேட்ஜெட்ஸ் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இப்போது ஜிபிஆர்எஸ்லாம் இப்போ இருக்குது, நேவிகேஷன்லாம் ஃபெசிலிட்டிலாம் இருக்குது, நிறைய கேட்ஜெட்ஸை நீங்கள் எடுத்துகிட்டுலாம் போகிறீங்க. ஆனால் இந்த குளிர் பிரதேசம், அதுவும் அண்டார்டிகா மாதிரி துருவ பிரதேசங்களில் பெரிய சவால் இருந்து பேட்டரியை செக்யூர் பண்ணுறது தானே. எப்படி அதை மேனேஜ் பண்ணுறீங்க? ஏன்னா பேட்டரி உங்களுக்கு தேவை, எப்படி இது? ஆமாம், ஸோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, ஆனால் இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் எல்லாம் இஸ் டிசைன் ஃபார் வார்ம் டெம்பரேச்சர்ஸ். ஸோ அந்த பேட்ரிஸ் இம்மீடியட்டாக ஃப்ளாட் ஆகிடும் within 5 minutes. ஸோ செல்ஃபோன் எடுத்தாக்கா, செல்ஃபோன் யூஸ் பண்ணணுன்னா within 5 minutes 10 minutes ஃப்ளாட் ஆகிடும். அந்த பேட்ரி தேர் நாட் டிசைன் ஃபார் those temperatures. ஸோ எக்ஸ்ட்ரா பேட்ரிஸ் வேணும். அதுக்கு மேலே இந்த பிளாஸ்டிக் ஆல் தீஸ் திங்ஸ் ரொம்ப ஹார்ட் பிரிட்டில் ஆகிடும் கோல்டில். ஸோ இஃப் யூ புஷ் டூ மச் அப்படியே ஸ்னாப் பிரேக் ஆகிடும். ஸோ யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். யூஎஸ்பி கேபிள் மாதிரி இங்கே ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். எடுத்து போட்டாக்கா ரொம்ப ஸ்டிஃப் ஆகிடும், அந்த இன்சுலேஷன் கிராக் ஆகிடும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ லாட் ஆஃப் சின்ன ப்ராப்ளம்ஸ் வரும் பிகாஸ் ஆஃப் த கோல்டு. பட் மெயின்லி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஒர்க் ஆகும். பட் இந்த சின்ன ப்ராப்ளம்ஸ், பேட்ரிஸ், கேபிள்ஸ், கனெக்டர்ஸ், அதுக்கு மேலே இந்த யூஎஸ்பி இருக்குல்ல போயிடும். இந்த ஃபோன் இஃப் யூ ட்ராப் இட் இந்த ஸ்னோ, இந்த கனெக்டரில் இந்த ஸ்னோ எல்லாம் போயிடும். ஸோ இந்த கேபிள் உள்ளே போகாது. ஸோ ஆல் தி ஸ்மால் ப்ராப்ளம்ஸ் யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். அண்ட் தென் இந்த ஃபிங்கர்ஸ் எல்லாம் இந்த செல்ஃபோனில் இருக்குது, யூ ஹாவ் டு யூஸ் தட். இந்த க்ளவ்ஸ் போடுறோம், இந்த ஒர்க் ஆகாது. ஸோ க்ளவ்ஸ் எடுக்கணும். இதில் இன்னொரு பெரிய விஷயம், ஒரு ரிசர்ச்சர், அதுவும் பனிப்பாறைகள் உடைவது குறித்து அண்டார்டிகா துருவ பகுதிகள், கிரீன்லேண்ட்லாம் போய் பண்ணுறதுல ஒரு 3 மாதம் தனியாக இருக்கிறீங்க அப்படின்னா, அந்த சாப்பாடு விஷயன்றது ஒன்று இருக்கே, அது எப்படி சமாளிக்கிறீங்க? அது அந்த சேலஞ்சை எப்படி பார்க்குறீங்க? அதுதான் ஒரு பெரிய சேலஞ்ச். பிகாஸ் அந்த ஹெல்த்துக்கு யூ ஹாவ் டு ஹாவ் குட் ஃபுட், யூ ஹாவ் டு நியூட்ரிஷியஸ் ஃபுட் இருக்கணும், வேரிட் ஃபுட் இருக்கணும், வைட்டமின்ஸ் வேணும், இதெல்லாம். அண்ட் தி ஈஸியஸ்ட் அந்த கேன்ட் ஃபுட் எடுக்கிறது, டீஹைட்ரேட்டட் ஃபுட்ஸ் எடுக்கிறது. ஆனால் அதில் நியூட்ரிஷனல் வேல்யூ கொஞ்சம் லோவாக இருக்குது. அண்ட் அந்த ப்ளஷர் கூட இல்லை. பிகாஸ் 2 மாதம் 3 மாதம் அப்படியே அந்த டீஹைட்ரேட்டட் ஃபுட் சாப்பிட்றது அவ்வளோ நல்லாவே இல்லை. ஆனால் ஸோ அது பெரிய ப்ராப்ளம். ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ அது பெரிய ப்ராப்ளம். ஸோ ஜென்ரலி யூ ஹாவ் டு கோ வித் கேன்ட் ஃபுட்ஸ், ட்ரைட் ஃபுட்ஸ், ரைஸ், ஃப்ரோசன் பிரெட் அப்படியெல்லாம். ஸோ அதுதான் பெரிய ப்ராப்ளம். அப்படிலாம் சாப்பிட்டுட்டு இப்போ தமிழ்நாடு சென்னையில் இருக்கிறீங்க, நல்ல வெயில், சுட எல்லாம் சாப்பாடுலாம் நல்லா இருக்கு. எப்படி பார்க்குறீங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? எவ்வளோ இங்கே சவுத் இண்டியன் ஃபுட் எவ்வளோ நல்லா இருக்கு. அந்த ஸ்டேட்ஸில் கிடைக்கிறது இல்லை, அதுதான் பெரிய ப்ராப்ளம். ஸ்டேட்ஸில் எல்லாம் நார்த் இண்டியன் ஃபுட் தான், தோசை, சாம்பார், வடை, அது எல்லாம் கிடைக்கிறதே இல்லை. ஸோ அதுக்கு தான் நான் இங்கே வரேன், இதெல்லாம் சாப்பிடலாம். இல்லை சார், இப்போது அது மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்குமா? இப்போ இங்கே நல்லா சாப்பிட்டுட்டு, நல்லா சுட சாதம், சாம்பார்லாம் சாப்பிட்டு, தோசை, பூரிலாம் சாப்பிட்டு, அங்கே திடீர்னு ஒரு ஷிஃப்ட் ஆகி வந்து எல்லாமே வந்து பாக்கெட் ஃபுட்டாக, அது எப்படி பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குமா, எப்படி அது? ஸோ அது த ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் ரொம்ப ப்ராப்ளம் வந்து அந்த சிஸ்டம்ஸ் நாட் யூஸ் டு இந்த பெரிய சேஞ்ச். ஸோ யூ ஹாவ் டு கேர்ஃபுல்லாக வைட்டமின் பில்ஸ் எடுக்கணும், தண்ணி கொடுக்கணும். தட்ஸ் இஸ் த பிக்கஸ்ட் ப்ராப்ளம். யூ ஹாவ் டு ட்ரிங்க் 2 liters, 3 liters, 4 liters every day. பிகாஸ் எவ்வளோ கோல்டாக இருக்குல்ல, பட் ரொம்ப ட்ரையாக இருக்குது. ஸோ அந்த டீஹைட்ரேஷன் ஆகும். யூ ஹாவ் டு கண்டினியூஸ்லி ட்ரிங்க், தண்ணி குடிக்கணும். பிகாஸ் யுவர் சிஸ்டம் இஸ் நீட்ஸ் வாட்டர். அண்ட் அது கூட பெரிய ப்ராப்ளம். பிகாஸ் தண்ணி எங்கேருந்து வர்றது? ஒன்றும் ஸ்ட்ரீம் இல்லை, ஒன்றும் கார்பரேஷன் இல்லை, ஒன்றும் டேங்க் இல்லை. அந்த ஸ்னோ இருக்குது, பட் எவ்ரி டே ஸ்னோ எடுத்து ஸ்டோவில் போட்டு மெல்ட் பண்ணோம்.
and then melt பண்ணி பாட்டிலில் போடணும். எவ்ரி டே பேர் இருந்தாக்கா 4 times 10 liters times குக்கிங்க்கு தண்ணி வேணும், வாஷிங் அவ்வளோ வாஷிங் பண்ணுறதில்ல, பட் வாஷிங்க்கு கொஞ்சம் தண்ணி வேணும். So this is a big part of the day is simply melting snow, making water, putting it in bottles so that you can drink. சின்ன things you don't think அந்த science பண்றாங்கோ, அந்த glacier change பண்றாங்கோ, climate change பண்றாங்கோ, இல்லை ஸ்னோ மெல்ட் பண்றேன். ஒரு நிறைவான நேர்காணல் அப்படின்னே சொல்லலாம். நிறைய ஒரு ஆய்வாளரின், அதுவும் ஒரு அண்டார்டிகா துருவத்தில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தீங்க தமிழ் நேயர்களுக்கு. நிறைவாக ஒரு கேள்வி, என்ன எதிர்கால கனவுகள், உங்களோட ஃபியூச்சர் பிளான் அப்படின்றது என்ன இருக்குது? அதிலே இன்னொரு துணை கேள்வி அப்படின்றது, இவ்வளவு ஸ்ட்ரகிள்லாம் இருக்கிறப்ப இன்னைக்காவது வந்து பேசாமல் எலக்ட்ரானிக்ஸே படிச்சுட்டு அழகா சிலிக்கான் வேலியில் இருந்திருக்கலாமே அப்படிலாம் யோசனை வந்திருக்கா? இல்லை அது இந்த ஃபைனல் ரிசல்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குல்ல. and the final result is climate change information, sea level information. எல்லாரும் போக முடியாது, everybody can't go to Antarctica, so I'm willing to go. I enjoy it. I like the struggle. Sometimes it's a struggle, mostly it's enjoyable. And the students training பண்றேன், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எஜுகேஷன் கொடுக்குறேன், அந்த equipment installation பண்றேன், data எடுத்துன்னு வரேன். And so all those things are to the benefit of learning about sea level, climate change. அதெல்லாம் ஒன்றும் regrets இல்லை. ஃபியூச்சர் பிளான்ஸ் இந்த ஃபியூச்சரில் இந்த அண்டார்டிகாவில் ஒரு 2 or 3 key glaciers இருக்குது. Those are the ones that are most responsible in the sea level change-க்கு. ஸோ அதுக்கு தான் போய் ஸ்டடி பண்ண போகிறேன். இந்த ஒரு கிளேசியர் அதனுடைய பேர் Thwaites Glacier. ஸோ மெயின்லி மை ரிசர்ச் ஃபோக்கஸ் இந்த 2 or 3 glaciers. எனக்கு வயசானது, நான் ரிட்டையர் பண்ண போகிறேன், ஃபியூ இயர்ஸில் ரிட்டையர் பண்ணிவிடுவேன். ஸோ அந்த செகண்ட் ஃபோக்கஸ் இஸ் ட்ரைனிங் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் and encouraging school students, undergraduate students, postgraduate students, encouraging them environmental sciences study பண்ணணும், climate change study பண்ணணும், appropriate technologies, sustainable energy systems study பண்ணணும். எல்லாரும் they want to do fancy electronics, IT, computers, it's all important, but I think in the water resources, sea level, pollution, those are more important in some ways. So encourage பண்ணோம் பசங்க, they need to take up those areas also. Great journey சார். ரொம்ப நெகிழ்ச்சியான தருணம், சிலிர்ப்பான அனுபவங்கள் அப்படின்னே சொல்லலாம். ஒரு அண்டார்டிகாவில் ஒரு தமிழரின் பெயர் ஒரு பாறைக்கு இருக்குது அப்படின்றது தமிழர்கள்லாம் ரொம்ப பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக எங்கெங்கெல்லாம் எவ்வளவு தமிழர்கள் வந்து சாதனை படைச்சிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் பார்க்க முடிகிறது. உங்களுடைய எதிர்கால கனவுகள், திட்டங்கள், இன்னும் குறிப்பாக உங்களுடைய நோக்கங்கள் நிறைவேற எங்கள் நிகழ்ச்சி சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை, நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் சார். என்ன நேயர்களே, பேசும் தலைமையினுடைய தனித்துவம் நாம் சொல்வது போல, கடலில் வந்து ஆழ் கடலுக்கு சென்று முத்தெடுப்பது போல ஒவ்வொரு துறை சார்ந்த ஆளுமைகளின் அனுபவங்களை ஒவ்வொரு வாரமும் கொண்டு வந்து சேர்க்கிறோம். அதில் ரொம்ப சிலிர்ப்பான விஷயம் அப்படின்றது வந்து தமிழர்கள் எங்கெல்லாம் கொடிகட்டி பறக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல, ஒவ்வொரு துறைக்கும் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்றாங்க அப்படின்றது இந்த நிகழ்ச்சி வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த வகையில் தொலை தேடி வித்தியாசமான ஆளுமைகளின் அனுபவங்களை தேடி பேசும் தலைமை பயணித்துக் கொண்டே இருக்கிறது. அந்த பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.